தாவேக்காவுடைய கூட்டணி இல்லாம வெற்றி பெறுவது என்பது அவளை சாத்தியமல்ல. யாரு பெரும்பாலான மக்களுடைய கருத்து. எந்த மக்கள் சொன்ன அதெல்லாம் இன்னும் 5 மாசம் இருக்குங்க, 5-6 மாசம் இருக்கு. எல்லா கருத்துக்களும் தவிடுபடி ஆயிரும். புரட்சி தலைவர் போட இடங்கள்லாம் மக்கள் திருவிழா கோலம் போல, மக்கள் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. எங்க பார்த்தாலும் திருவிழா கூட்டம் போல கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அவர் என்ன கவர்ச்சியானவரா? எங்க பொதுச் செயலாளர் கவர்ச்சியா இருக்காரா? கவர்ச்சியா பேசுறாரா? நாட்டு நடப்பை எடுத்து சொல்றாரு. அதை சொல்றது, அதை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்து அப்படியே நிக்கிறாங்க, அசையாம நிக்கிறாங்க. யாரும் கலைஞ்சு போறது இல்லை. அவர் பேச முடிங்க இருக்கிறாங்க. அதே ஒரு வெற்றி இல்லையா? எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்லை, அதிமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம். எங்களுக்கு ஒரே யாரை மக்கள், மக்கள் தான் எஜமானர்கள். மக்களைத்தான் நாம் நம்புகிறோம். மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புறோம். எங்க பொதுச் செயலாளர் 100% நம்புறார். சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் யார் பேசினாலுமே சபாநாயகரே கேலி கிண்டமா பேசுறாரு. அது பத்தி உண்மையிலேயே நம்ம சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்க வந்து ஆளுங்கட்சியிலிருந்து போடப்பட்டவர் அது எப்பவுமே இருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு தான். இவர் அப்படி அல்ல. இவரே அமைச்சருடைய கேள்வியெல்லாம் இவரே எடுத்துறார். ஏற்கனவே அவை முன்னவரே கேலி பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்களே சபையை நடத்திடலாம் சபாநாயகர், எங்களை எதுக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் பதில் நீங்களே சொல்லிடுறீங்களே. எங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம்னா நீங்க சொல்லிடுறீங்க. அப்புறம் நாங்க இல்ல இல்ல இது பண்ணீங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. எடுத்து கொடுக்கறதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஏற்கனவே அவங்க கட்சியால் கொட்டுப்பட்டிருக்காரு. இருந்த போதிலும் அவர் திருந்தல. இன்னும் இப்ப என்னன்னா தேர்தல் நெருங்குது, அவருக்கு சீட்டு உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது என்னன்னா அடுத்தல ஏதாச்சும் எதிர்பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் சபாநாயகரை வந்து அப்படி நடந்துக்கிறாரு. சபாநாயகரை விமர்சனம் பண்ணக்கூடாதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இருந்த போதிலும் அவர் நடவடிக்கை வந்து பாராட்டுக்குரியதாக இல்லை, நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதிமுக கூவி கூவி அழைக்குது அப்படின்னு சொல்லி டிடிவி பேசிட்டு வர்றாரு. ஏங்க அவர் வந்து அரசியல் அடையாளம் தெரியறதுக்காக அதிமுக சொல்றாங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தா திடீர்னு சீமான் தானே அவர் வந்து என்னன்னா எங்களை பற்றி குறை சொல்றாரு. நாங்கள் முக்குளத்தோர் எல்லாம், நாங்கெல்லாம் முக்குளத்தோர் இல்லாமல் இப்போ எந்த இடம் எல்லாம் முக்குளத்தோர்லாம் புறக்கணிச்சுட்டாரு. முக்குளத்தோர்லாம் புறக்கணிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால சில தலைவர்கள் அரசியலில் தங்களை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக அரசியல் இதுக்காக கருத்துக்களை சொல்றாங்க. அதுல டிடிவியும் ஒரு ஆள். அவர் தொடர்ந்து வந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டார். எனவே அது வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் அதெல்லாம் பேசப்பட வேண்டியது அல்ல. ராஜேந்திர பாலாஜி, ஆர்.பி. உதயகுமார்லாம் வந்து விஜய் கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்க வந்து கூட்டணிக்காக அலையலே பேசுறீங்க. ஆமா ஏங்க, அதாவது மாறுபடுறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பொதுவாக அதிமுக நிலைப்பாட சொல்றேன். எங்க பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்க. அதெல்லாம் அவர் என்னன்னா ஒரு கூட்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அது சொல்றாரு. அது மகிழ்ச்சியில் அவங்க தொண்டர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சொல்றாரு. ஒழிய வேற ஒன்றும் கருத்து கிடையாது, உள்நோக்கம் கிடையாது. அந்த கட்சியில அமைப்பு, அந்த அமைப்பு ரீதியாக அவங்க சந்திச்சாங்க வச்சாங்கன்றதே இல்லை. எங்க தலைவர்கள் சொன்னாங்கன்னா அங்க தலைவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடை சொல்றாங்க. திமுக எப்படிப்பட்ட கட்சி? அந்த கட்சி வந்து ஒரு புது கட்சியை வளர விடாது. அந்த கட்சியை அழைக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேரணுன்ற அடிப்படையில் தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய அதிமுக அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாணியில சொல்லுவாங்க. என்னுடைய பாணியில நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அம்மா புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியாரும் சரி, நாங்க பார்த்து தான் கூட்டணியில யாருக்கும் சீட்டு எவ்வளவு என்னன்றது கொடுப்பாங்க. எங்க பொதுச் செயலாளர் தான் பார்த்து கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் தான் எடுப்பார் யார் கூட கூட்டணி என்பது. அந்த நேரத்தில் இன்னும் காலம் இருக்கு. அதுக்குள்ள போய் இவங்க என்ன சொன்னாங்க அண்ணா சொன்னாங்கன்றதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏங்க அவர் அதான் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அவங்க கருத்தை சொல்லிட்டு போலாம். அதிமுக என்ன கருத்தை சொல்லி எங்க பொதுச் செயலர் என்ன சொல்றாரு அதுதான் இப்ப தேவை. அதுதான் தேவை. திருமாவளவன் சொல்ற கருத்துக்கள்லாம் அப்ப அவர் கட்சியிலேயே அவருடைய கட்சி தலைவர்களை ஒருமுகப்படுத்த முடியல. அவரே பிறண்டு பேசுறாரு.
அவர் முன்னால இருந்த திருமா வேற, இப்ப இருக்கிற திருமா வேற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.